இப்போ தமிழ்நாட்டுல அடிக்கடி நம்ம ஒரு போராட்ட களமா மாறிட்டு வருது இந்த தமிழ்நாடு. செவிலியர்களுக்கு போராட்டம், ராணுவ அதிகாரிகளுக்கு போராட்டம், ரயில்வே ஊழியர்கள் போராட்டம், ஆசிரியர்கள் போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு, தூய்மை பணியாளர்கள் போராட்டம் முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போராட்டங்கள் தமிழ்நாடு சந்திச்சுட்டு வருது. இப்போ போராட்ட களமா மாறிட்டு வர இந்த தமிழ்நாடு இது ஒரு மூலையில இருக்கட்டும். இப்போ பாத்தீங்கன்னா இப்போ மக்களுக்கு கல்வி அறிவு அப்படின்றத ஒரு புகுத்துறது ஆசிரியர். அந்த ஆசிரியர்களுக்கு பணி நிரந்தரம் செய்ய கோரி கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமா போராடிட்டு இருக்காங்க. முன்னாடி போயிடுங்க. இப்ப தொடர்ந்து டிபிஐ வளாகத்துல இடைநிலை ஆசிரியர்கள் எல்லாம் போராட்டத்தை ஈடுபட்டிருக்காங்க. போராடின ஆசிரியர்களை கைது பண்ணி மண்டபத்துல அடைச்சு திரும்பி கூட்டிட்டு போய் விட்டாங்க. போராட்ட ஆசிரியர்களை எல்லாருமே திரும்பியும் கைது பண்ணி மண்டபத்துல அடிச்சுட்டு ரிலீஸ் பண்றாங்க. இது மாதிரி ஒவ்வொரு டைமும் அவங்கள கைது பண்ணி ரிலீஸ் பண்றதுக்கு எதுக்கு அவங்க கைது பண்ணணும்? முதல்ல அவங்க கோரிக்கை என்ன அப்படின்றத கேட்டுட்டு அவங்க போராட்டத்துக்கான காரணத்தை கேட்கலாம். அவங்க என்ன கேட்கறாங்க? பணி நிரந்தரம் செய்யணும், எங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு நிரந்தர அடையாளம் வேணும். ஃபீல்டுல இருக்கிற ஒரு ஆள் எங்களுக்கு பாதிக்கு பாதி தான் சம்பளம் வருது, எங்களுக்கு இன்னும் ஒர்க்கும் பர்மனன்ட் பண்ணல அப்படின்னும் போது ஒரு ஆசிரியர் கண்ணீர் விட்டு கதறும் போது ஒரு மாணவனோட படிப்பு எந்த அளவுக்கு பாதிக்கப்படும் அப்படின்றத இந்த சமூகம் இன்னும் புரிஞ்சுக்க மாட்டேங்குது. ஒரு ஆசிரியர் டிபிஐ வளாகத்துல நின்னு கதறி அழுகுற டயத்துல எந்த ஒரு அரசியல்வாதி காதுகள்லையும் முதல்வர் காதுலையும் தமிழ்நாடு அரசாங்கத்தோட காதுலையும் ஏன் கேட்கல? கல்விக்குன்னு சொல்லிட்டு நிறைய ஒரு விதிமுறைகளை கொண்டு வர இந்த அரசுக்கு அந்த கல்வியோட முதுகு தண்டா இருக்கிறது ஆசிரியர்கள். அவங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் தோணல? நாம் தமிழர் கட்சி சீமான், தாவேகா தலைவர் விஜய், பாஜக அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனி கட்சி தலைவர்களும் இந்த ஆசிரியர்களுக்காக குரல் கொடுக்கும் போது இத்தனை தலைவர்கள் கத்தியும் ஏன் தமிழ்நாடு அரசுக்கு இவங்களோட கோரிக்கையை நிறைவேற்றணும் அப்படின்றது தோணல? அப்படி இந்த கோரிக்கையை நிறைவேற்றுறதால தமிழ்நாடு அரசுக்கு என்ன பாதிப்பு ஏற்படும்? ஈக்குவல் பே ஈக்குவல் ஒர்க் அப்படின்ற பதாகையை ஏந்தி டிபிஐ அலுவலக வளாகத்துல ஆசிரியர்கள் போராட்டம் நடத்துறாங்க. இன்னும் இந்த போராட்டம் எத்தனை ஆண்டு போவோம் அப்படின்றது நம்ம கண்ணுக்கு தெரியாது. இதுக்கு மேல்பட்டு ஆசிரியர்கள் நடுத்தெருவில் இறங்கி போராட ஆரம்பிச்சாங்கன்னா இப்ப இருக்க மாணவர்களோட எதிர்காலமும் இந்தியாவோட எதிர்காலமும் எந்த அளவுல இருக்கும் அப்படின்றத பத்தி நீங்க தான் மக்கள் சொல்லணும். இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க.